நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? லைஃப்ல நீங்க எத்தனையோ பேர மீட் பண்ணியிருப்பீங்க. அதுல ஒரு சிலர் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ்லயே சீக்கிரமா டயர்ட் ஆயிருவீங்க. உங்களுடைய ஃபுல் எனர்ஜியும் அப்படியே அவங்க உறிஞ்சி எடுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஐயோ! இவங்க கிட்ட இனிமே பேசவே கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி இன்னொரு செக்டார் இருக்காங்க. அவங்க கிட்ட மணிக்கணக்கா நீங்க பேசுனா கூட டயர்டே ஆகாது. ஸ்டார்ட்டிங் ஆஃப் த கான்வர்சேஷன்ல என்ன மாதிரியான எனர்ஜி லெவல் உங்களுக்கு இருந்ததோ, அதே தான் நீங்க எவ்வளோ மணி நேரம் பேசினாலும் அந்த லெவல் அப்படியே மெயின்டெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். இத நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இத நான் வந்துட்டு என்கிட்ட ஒரு கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு பொண்ணுகிட்ட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த. ஸோ அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா சைக்காலஜில இத என்ன சொல்றாங்கன்னா, எமோஷனல் கன்டேஜன் அண்ட் எனர்ஜி வேம்பயர்ஸ் கான்செப்ட்ல இத பத்தி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய மூளையில நியூரான் அதாவது மிரர் நியூரான்ஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, ஆப்போசிட் பெர்சன் என்ன எனர்ஜி லெவல்ல, என்ன மைண்ட் செட்ல, என்ன விதமான வைப்ரேஷன்ல பேசுறாங்களோ, அத அப்படியே வந்துட்டு அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி உங்ககிட்ட வந்துரும். ஸோ, அத நீங்க அப்படியே அப்சர்வ் பண்றதுனால, இம்மீடியட்டா நீங்க டயர்ட் ஆகுறீங்க. உங்க எனர்ஜி லெவல் ட்ரெயின் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. இதே இது இன்னொருத்தர் இருக்காங்க. அதாவது உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படியே மெயின்டெயின் பண்ணக்கூடியவங்க. இவங்க ரேடியேட்டர்ஸ். ஆக்சுவலா இவங்க கிட்ட பாசிட்டிவ் வைப்ஸ் நெறைய இருக்கும். பேசும்போது இவங்க நீங்க சொல்றதையும் கவனிப்பாங்க. அதே நேரத்தில புது புது ஐடியாக்களையும் குடுப்பாங்க. அந்த கான்வர்சேஷன ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நீங்க மணிக்கணக்கா அவங்க கூட பேசினாலும் டயர்ட் ஆகுறதே இல்ல. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போய்க்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இதில உள்ள ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இந்த நெகட்டிவ் பெர்சன்ஸ நீங்க லைஃப்ல மீட் பண்ணும்போது, அந்த மாதிரி ஒரு நண்பர்களோ, இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து உங்கள எப்படி தற்காத்துக்கிறது? அ எப்படி உங்க எனர்ஜி லெவல சேஃப்கார்ட் பண்றது அப்படின்னா, ஒரு சின்ன டிப் நான் சொல்றேன். என்னன்னா, அவங்க கூட பேசும்போது உங்களுடைய ஆர்ம்ஸ வந்துட்டு குறுக்க இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இத வந்துட்டு கிராஸ்ட் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, இது வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஷீல்டா செயல்பட்டு, அவங்களுடைய அந்த பேட் வைப்ரேஷன்ல இருந்து உங்கள வந்துட்டு தற்காத்து கொள்ளும். ஸோ நீங்களும் வந்துட்டு சீக்கிரமா டயர்ட் ஆக மாட்டீங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும், ரொம்ப அ புதிதாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க நோட்டீஸ் பண்ணலைன்னா, இனிமே நோட்டீஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.